முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தானியே. இன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலிலே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலிலே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எண்ணும் எழுத்தென்னும் கந்திரந்தா. எண்ணும் எழுத்தென்னும் கந்திரந்தா. ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தா. ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தா. ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தா. ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தா. மொழி தந்து குரல் தந்தா. மொழி தந்து குரல் தந்தா. ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை. அறிஞன் கவிஞன் கலைஞன் இவரன அருளும் தமிழும் திகழும் கடலன. கற்றவரும் கொற்றவரும் முத்தி அறிந்தவர் மணித்தெரிந்த புகழ் நின்றோருடையதான். குற்றார் குற்றம் உறவினர் வாங்க ஞானே செயலி படையுட வேண்ட. பத்தும் பத்தை போற்றிடவாணி பலரும் புகழ்கிறான் செல்வாணி. தாயிலாத பிள்ளை என்று வாயிலாத ஊமை என்று ஆகிரக காலத்தில் வாய் திறந்த எறாத மலை ஏறி எருது ரெண்டும் தத்தளிக்கே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. எறாத மலை ஏறி எருது ரெண்டும் தத்தளிக்கே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. எறாத மலை ஏறி எருது ரெண்டும் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. உச்சியில தடை இருக்க உள்ளம் கையில வேலை இருக்க.
மனமே பாடு நம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம தேவர் புகழை பாடு மனமே பாடு நம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர் புகழை பாடு அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை காண வரிய வந்துள்ள ஏனைய நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் மசை குற்றம் புதிய கலைஞர் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு 1000மோ 5000மோ நாங்கள் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல யாரு காசு கண்ணியை மட்டும் பிடிச்சிக்கிறாம உங்களுக்கு எவ்வளவு தப்பு தெரியுதோ அவ்வளவு தப்புக்கு அப்படி இந்த நினைப்பு வந்துடக்கூடாது. நல்ல முறையில் விடிய விடிய நாடகத்தை பாருங்க. இந்த நாடகம் ஒரு அழகான நாடகம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஓட்டவா ஓட்டி நீ தலானி வாங்கின வரைக்கும் போதும். இந்த நாடகம் ஒரு அழகான காதல் நாடகம். என்ன காதல் நாடகம்? நோ யா, திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. ஓ, லவ் பண்ணி மைத்த புடுங்குனே அம்பே அப்படி சொல்லாதீங்க. போடா, லவ்னாலே எனக்கு கடுப்பா இருக்குடா. அந்த எச்சியோட மெடிசன் உனக்கு தெரியுமா? ஏய், ஒரு விஷயம் தெரியுங்க, நல்லா கேட்டுக்கங்க. காதலிக்கிறப்ப இதுக்கு ஒரு பழமொழியா இருக்குப்பா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட பார்க்க நல்லா தான் இருக்குமா. என்னடா சொல்ற? அது ஒரு பருவம் தான். ஆட சங்குமனே. ஏய் சொல்ற சாடா. இப்ப என்ன ஒரு கூத்துன்னா, பருவத்துல எல்லாமே அப்படித்தான் பளபளப்பா தெரியும். அந்த நேரம் ஒரு மோகம் வரத்தான் செய்யும். அந்த நேரம் செருப்புட்டு அடிச்சு இருக்க வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் தேவையில்லை. அது என்னமோ தெரியல, என்ன என் இதயம் பட்டாம்பூச்சியா பறக்குதுடா. என் வீட்லயே அப்படித்தாட்டா பறந்துச்சு. காதலிக்கிறப்ப என் லவ்வரை பாக்குறப்பெல்லாம் பட்டாம்பூச்சியா பறந்துச்சு. அது காக்கா முண்டை, அதுக்கும் ஒரு பறவை இனம் தானே. பட்டாம்பூச்சி லவ்வரை பாக்குறப்ப ஒரு லவ்வரோட மனசுல பட்டாம்பூச்சியா பறக்கும். அப்படியே பறந்துச்சு. பட்ட 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 பட்ட
இப்ப அதே பிள்ளையத்தான் கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். சரி, இன்னும் என் வீட்டுல பறக்குது. பட்டாம்பூச்சியா? பண்டவாத்திரம்டா முண்டை. என்னடா பொண்டாட்டிய பத்தி வச்சிருக்க? எடுத்துக்கிட்டு வீசுறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா, காதல்ல அடி வருது எல்லாமே சகஜத்தை. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இதுக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு அவங்க பக்கத்து நான் கேட்கலான்னு இருக்கேன். என்னை பெத்த ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட தான் என் முதல் கேள்வியே. நான் ஒரு வரியே சொல்றேன், ரெண்டாவது வரியை நீங்க சொன்னா மட்டும் போதும். எங்க மனைவி அமைவதெல்லாம் சத்தமா சொல்லுங்கடா. அப்படி சொல்லுக்கா என் தங்க, நல்லா இருப்பேன். நான் பெத்த சீதா ராசாத்தியலா இப்படி பட்டு பட்டு பதில் கொடுக்கணும்ல. படிச்ச பிள்ளைங்க அம்பிட்டு வேற. எங்க இப்ப சொல்லுங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமைறது என்ன புரோக்கர் கொடுக்கிற வரமா? கேட்டானே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இதுல உங்க எல்லா பேருக்கும் ஒரு விஷயம் தெரியும். உண்மையை மட்டுமே பேசின மண்ணே யாரு? உண்மையை மட்டுமே பேசின மண்ணே யாரு? ஹரிச்சந்திர மகாராஜா. உண்மையை மட்டுமே பேசின மண்ணே, பொய்யே பேசல. ஆனா அவர் பொய் பேசாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி, நோண்டி நோண்டி கேட்கிற பொண்டாட்டி கிடையாது. பொண்டாட்டி துருவி துருவி கேட்டாத்தே புருஷங்காரன் ஏகப்பட்ட பொய்ய சொல்லுவேன். ஹரிச்சந்திரனுக்கு வாச்ச பொண்டாட்டி புருஷன் சொன்னா உடனே கேட்பாங்க. காட்டுக்கு போறேன் பிள்ளைய வித்துரு, டக்குன்னு வித்துருவாங்க. எல்லாமே அப்படியே அமையாது சித்தப்பா. எல்லா பேருக்குமே பொண்டாட்டி அமையிறது இறைவன் கொடுத்த வரம். ஆனா எல்லா பேருக்கும் பொண்டாட்டி அமையுதே. இப்ப இங்க இருக்கிற பெண்களை பத்திலாம் கேட்கிறேன், இந்த பொண்டாட்டின்னு ஒரு பதவி கிடைச்ச உடனே இதுக்கு புருஷனை போட்டு ஒரு பாடா படுத்துங்க. நம்ம ஆத்தாப்பேன், பெத்த ஆத்தாப்பேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றியா? என்ன காரணம்? இப்ப நம்ம எல்லாம் இளவட்ட பிள்ளையா இருக்கான், கல்யாணம் முடியாத மொட்டா இருக்கான். ஆமாடா, யாருமே கல்யாணம் பண்ணல. நம்ம ஒரு 12 மணிக்கு நடிச்சாம வீட்டுக்கு போனா கூட நம்ம தாய் தப்ப என்னப்பா பயிலுள்ள சேர்ந்து போயிட்டு வந்தியா, சோறு இருக்கு சாப்பிட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தாப்பேன். இதே நீ கல்யாணம் மட்டும் பண்ணி பாரு, சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பொண்டாட்டி போன் அடிச்சிடும். வீட்டுக்கு வர மாட்டியா? கொச்சு கொச்சு கொச்சுன்னு அவனை டார்ச்சர் பண்ணி மூளை கலந்து மெண்டலா திரிவேன். தம்பி, அதுக்கு தான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றது. என்ன சொல்ற? நீங்க யாரு கதையை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? யாரு கதைய? ராமதாஸ் மாமா வீட்லயும் வெற்றிவேலு சித்தப்பா வீட்டுல இருக்க கதையும் சொல்றீங்க. ஓ அப்படி சொல்றீங்க. அதுக்கு தானே நீ நானும் மிருதகாரே 3 பேருமே கல்யாணம் பண்ணாம இருக்கா. யாருப்பா நமக்கு பொண்ணு கொடுப்பா? நாடகக்காரனாலே பயப்படுறாங்க. சகல நம்ம அடிய பார்த்தது இல்லையா? ஆமா சகல, நீங்க அடிச்ச வரைக்கும் போதும் சகல 2 பேரும். இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த நாடகமே ஒரு காதல் நாடகம் தான். முருகனே வள்ளியை விரட்டி விரட்டி காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதை விட இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு வைகாசி விசாகம் இல்லையா? இன்றைய தினம் தான் முருகப்பெருமான் வந்து பிறந்த நாள். முருகை வந்து இந்த உலகத்துல சூரனை அழிப்பதுக்காண்டி அவதரிச்ச திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். நல்ல நாள்ல பிறந்திருக்காரு. இன்னைக்கு முருகனுக்கு ஹாப்பி பர்த்டே. ஆமா, அவர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஏதாவது பரிசு கொடுப்போமா? என்ன தம்பி பரிசு? அப்படித்தான் ஒரு மண்ணே ஒருத்தன் கேட்டிருக்கான். ஒரு மன்னருக்கு பிறந்த நாள் விழா வந்திருக்கு. சரி, அந்த மன்னர் வந்து ஊர்ல ஒரு போட்டி ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுப்பா, நான் ஒரு போட்டி ஒண்ணு நடத்தலான்னு இருக்கேன். இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3 பரிசு தருவேன். 3 பரிசு? என்னென்ன பரிசு? முதல்ல இந்த போட்டியில ஜெயிக்கிற ஆளுக்கு 100 ஏக்கர் வயக்காடு. 100 ஏக்கர். அந்த 100 ஏக்கர் உனக்கு ஒப்பலையா? 2வது பரிசு 1000 ஆட்டுக்குட்டி தர்றேன், வச்சு பொழைச்சுக்க. அந்த 1000 ஆட்டுக்குட்டி உனக்கு பிடிக்கலையா, என் பெத்த மகளையே போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா வாழ்ந்துக்க. இப்ப பரிசெல்லாம் பல்காத்தான் இருக்கு. போட்டி என்ன மேட்ரஸ் வரணும்ல. அப்பதான் இந்த மண்ணை சொன்னாரா, ஊருக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய தெப்ப குளம் ஒண்ணு இருக்குது. இந்த தெப்ப குளத்துக்குள்ள ஒரு 300 முதல கிடக்குது, 500 நல்ல பாம்பு கிடக்குது. இந்த முதலையும் பாம்பு இருக்கிற குளத்துக்குள்ள எவன் இக்கரையில குதிச்சு அக்கறையில உயிரோட எந்திரிக்கிறானோ அவனுக்கு தேன் பரிசுண்ட. எவனாவது முதலையும் பாம்பு இருக்கிற குளத்துக்குள்ள குதிப்பானா? சொத்தை சம்பாதிக்கலாம், உசுறு போனா வருமா? மன்னர் விடிய விடிய பாக்குற ஒருத்தனும் குதிக்கல. கடுப்பாயி ஒருத்தன் வீட்டுக்கு திரும்ப டமார்னு ஒரு சத்தம். அதுக்கு தானே நீ சிம்ல எடுப்பேன் தெரியும். டமார்னு ஒரு சத்தம். பார்த்தா ஒருத்தன் இக்கரையில குதிச்சு அக்கறையில உயிரோட எந்திரிச்சிட்டான். மன்னருக்குன்னா சந்தோஷம். வாடா, நீ தான் ஊருக்குள்ளே ஆம்பளை, நீ தான் போட்டியில ஜெயிச்ச, என்னடா பரிசு வேணும்? 100 ஏக்கர் வயக்காடு தரேன்னு. வயக்காடெல்லாம் வாங்கிக்கிறியா?
இவன் மேலே எங்கேயும் பார்த்திருக்கான். எனக்கு வயக்காடெல்லாம் வேணாம்ன்றது இருக்கு. ஜெயராஜா இருந்தா மோட்டர் ரூம்லயே எடுத்துக்கிறோம். எனக்கு வயக்காடெல்லாம் வேணாம்ன்றது இருக்கா. வேற அந்த 1000 ஆட்டுக்குட்டி தரேனே, ஆட்டுக்குட்டி வாங்கிக்கிறியா? எனக்கு ஆட்டுக்குட்டி வேணாம்னு இருக்கா. வேற மகளை கட்டி தரமுட்டமே, அதுக்கான திரியாம்பலம். ஏண்டா என் மகளை கட்டிக்கிறேன்னு சொன்னியே, என் மகளை கட்டிக்கிறியா? உங்க மகளும் வேணாம்னு இருக்கா. மன்னருக்கு கடுப்பு. ஏண்டா நான் சொன்ன 3 பரிசுமே வேணான்ட்டியே, வேற என்னதாண்டா வேணுமுண்ட? அப்பதான் சொல்லிருக்கேன், என்னை எந்த கண்டாலுமே பிடிச்சி தள்ளி விட்டான்னு தெரியணும் இருக்கேன். கடைசியில் இந்த முண்டியா விழுகல, எவனோ தள்ளி விட்டுருக்கேன், எந்திரிச்சு தொலைஞ்சிருக்கான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சித்தப்பா, வாழ்க்கை இருந்தா பல அடிகள் விழத்தேன் செய்யும். சரி நான் கேட்கிறேன், இது என்ன போனு? இதுல இன்னொரு விஷயம் இருக்குப்பா, இது ஆம்பளை போனா பொம்பளை போனாடா? எல்லாமே செல்போன் தானடா. இந்த ஆம்பளை போன் என்னது? ஏய் போட மொட்டை, நீ ட்ரைனிங் பத்தல. இது ஆம்பளை போனா, இது வந்து பொம்பளை போனு. எப்படி பொம்பளை போனுங்கற? சோடாவுல தான் ஆம்பளை சோடா பொம்பளை சோடா இருக்கு. ஆமா, நம்ம குழாயில ஆம்பளை குழா பொம்பளை குழா இருக்கு. இதுல இருக்குங்க. பப்புன்னு வர்றவங்க மாலையில கூட ஆம்பளை மாலை பொம்பளை மாலை சொல்றாங்க. செல்போன்ல போய் சொல்ல முடியுமா? இருக்கு சித்தப்பா. நீ ஆம்பளையா தான் இருக்க, திடீர்னு பொம்பளையா மாறிடுற. அது கெட்டப்பு, இது மொட்டப்பு. இதுல என்னன்னு சொல்றீங்கன்னா அழகா கண்டுபிடிக்கலாம். இது ஆம்பளை செல்லா பொம்பளை செல்லா? நான் கையில வச்சிருக்கிறது பொம்பளை செல்லு. ஆம்பளை செல்லு எப்படி இருக்கும்னா, இந்த பட்டன் போன் இருக்குல்ல, பட்டன் போன், அதுதான் ஆம்பளை செல்லு. நீ நொடுக்கு நொடுக்கு நொடுக்குன்னு அமுக்குனாத்தே அது வேலை செய்யும். ஆனா பொம்பளை போன் அப்படி கிடையாது. பொம்பளை போன நீ தடவுனாலே போதும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தம்பி? புதுசா போன் வாங்கினவனும் புதுசா பொண்டாட்டி கட்டினவனும் ஒண்ணு. ஏன் அப்படி சொல்றீங்க? 2 பேரும் தூங்கவே மாட்டாங்க, முண்டைக்கு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, எதுக்கு நோண்டுறாங்க? மைத்த புடுங்க. என்னப்பா இது? என்ன செல்லு? பட்டன் செல்லு, ஆம்பளை செல்லு. ஒரு சில முண்டை 2 செல்லு வச்சிருக்காங்க, என்ன பண்றது? அதுதான் மொத்தத்துக்கு சொல்லுங்க. இவன் வேற என் வாயை புடுங்குறாடே, சும்மாறா. என்னை பத்த ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பல ஊர்ல நாடகம் பார்க்க வரமாட்டாங்க. நானும் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்ன உட்காந்துருக்காங்க. நீங்க என்னைக்கு நல்லா இருப்பீங்க. இதுல ஒரே ஒரு கூத்து என்னன்னா, மற்ற ஊர்ல பெண்கள்லாம் எந்திரிச்சு போவாங்க, நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நீங்க போக மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலே உங்க எல்லாருக்குமே ஒரு பரிசு ஒண்ணு காத்திருக்கு. விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்கள் உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ், உங்க பாஸ்போர்ட் சைஸ் 3 இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வாங்க. ஏன் தம்பி 100 நாள் கொடுக்க போறீங்களா? விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கு நாங்க திருச்செந்தூருக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி கொடுப்போம் உங்க பேர்ல. அது பூரா கடல்ரா. விடுறா, அவன் தண்ணிக்கு தானே அடிச்சுக்கிட்டு சாகுறியா? இதுல ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க தண்ணிக்கு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. ஏய், இந்த நாடகத்துல ரொம்ப பாவப்பட்டவன் யாருன்னா அது பப்புனுக்காரன் மட்டும்தான். என்ன சொன்னீங்க? ஆமாங்க, நல்ல கோணங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேளுங்களேன். ஏன் பப்புனுக்காரன் பாவப்பட்டவனா, ஒரு சில ஊர்ல இந்த பப்புனு 10 பத்திரிக்கை வெளியே வர்றப்பதான் இருக்கிற குறை கட்டிங்க போட்டு முன்ன கிருன்னு உட்காந்துருப்பேன். அந்த நேரம் 2 தெரியுவேன். கொஞ்சம் இழுவெல்லாம் ஏத்திட்டாயின்னு வச்சுக்கோங்க, நான்லாம் 4 நாளா தெரியுவேன். ஓத்தாண்டுவேன், கொம்மாண்டுவேன், பப்புனுக்காரனை சித்திரதைப்படுத்துவேன். ஆனா முருகை வேஷம் போடுற ஆளு கொடுத்து வச்ச ஆளுப்பா. அந்த ஆளு சம்போன்னு வர்றப்ப அம்புட்டு போதக்கரைக்கு முண்டையும் படுத்துருவேன். வெறும் பெரியவங்களா உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. இதுல என்னை பெத்த ஆத்தாக்க 3 பேர் உட்காந்துருக்கீங்க. ஏத்தா விடிய விடிய இருப்பீங்களா? கம்பெனி ஓடி இருப்பீங்களா? அவங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போறவங்கள நீ ஏன்டா இருக்க சொல்ற? சும்மா இருக்க மாட்டியா? இல்லப்பா. என்ன நீங்க என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நாடகம் தானே பார்க்க வந்திருக்காங்க, வீட்டை கிளப்பிடுவான் போல. ஆனா சண்டால திரும்ப சித்தப்பா, உலகத்திலே ஒரு ஆம்பளை பயப்படுறது பொண்டாட்டிக்கு மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பொண்டாட்டினா பவர். பொண்டாட்டினா பயக்கணுமா? ஆமாடா. இவன் ஆடுறான். என்ன நம்ம வீட்டுல அப்படிலாம் கிடையாது தம்பி. ஏப்பு நான்லாம் இன்னைக்கும் சரி நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னா என் முன்னாடி திடுன்னு ஓடியாந்து என்ன செருப்பு அடிக்குமா? உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்பல கருத்துக்கள் சொல்லி சுப்பிரவாதம் முதற்கொண்டு தாண்டா பாடி அனுப்புவான். கடைசியில கிளம்பையில விளக்க மத்தடி வாங்கி இந்த நெறிய புதிய பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குற தப்பு கிடையாது. அதுல அவர் பொண்டாட்டி சுப்பிரவாதம் பாடித்தான் அனுப்பும். உதுத்தவனுக்கு பொண்டாட்டி அடிதான். ஆமா, உன் வீட்டுக்கு நானும் வந்திருக்கேன் சித்தப்பா. உன் பொண்டாட்டி எப்படி சுப்பிரவாதம் பாடும் எனக்கு தெரியாதா? இதுல என்ன ஒரு கொடுமை, எல்லா கோயிலும் சுப்பிரவாதம் எப்படி படிக்கும்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்பதே அப்படித்தான் படிக்கும். ஆனா ஆல்ரவுண்ட் சரவணகுமார் வீட்லயும் சுப்பிரவாதம் படிக்கும். எப்படி படிக்கும்? நல்லா சொல்றேன் கேளுங்க. அடங்கொத்தாங்கம்மா வேலைக்கு போனா நாசமத்த தூமிய குடிக்க
இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கட்டுன புருஷன் தப்பு செஞ்சா பொண்டாட்டி கால விழுகிற தப்பே இல்ல. என்ன மாமா, திடீர்னு செத்தா கூட கால் மாட்டை பிடிச்சி அழுகிற உரிமை யாருக்கு இருக்கு? கட்டுன பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. எளவு குறவை எவ்வளவு தாலியா இருக்க போறது கிடையாது. பொண்டாட்டினால நெருப்புடா உண்மை. ஆனா நான்லாம் உங்க முன்னாடி உயிரோட இருக்க முடியாது சித்தப்பா. ஏன்டா அது மேடாச்சு? என் பொண்டாட்டி விளக்கமாத்த கொண்டே அடிச்சான் முந்தாரத்தலாம். ஐயா தூக்கு போட்டு செத்துலாம்னு நினைச்சு நல்ல விஷயம் விறுவிறு விறுவிறுன்னு போனேன். யார்கிட்ட? ஏய் தூக்கு போட்டு சாகத்தாட்டா. நல்ல விஷயம். எங்க ஊர் முக்குல ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அப்புறம் இந்த நேரமே சரியான நேரம் நான் கவுத்த போட்டு தொங்குறதுக்கு ரெடி பண்றேன். என் பக்கத்து விட்டு சுப்பிரமணி பாத்து விட்டியா? அந்த சுப்பிரமணி? ஆமா. ஏய் என்ன பண்ற? என்ன இங்க நிக்கிற? இல்லடா சும்மா வந்த சும்மா. ஏய் நீ கவுத்த போட்டு என்ன பண்ண போறன்னு பார்த்துட்டு ஏன்டா தங்கராஜு சாக போற? ஏன்டா சாக போற? வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல, அதான்டா சாக போறேன்னு. அந்த முண்டை என்னை காப்பாத்த வந்தேன்னு பார்த்தா அவன் மாமியா தொல்லை தாங்காம அவன் மருந்தை குடிச்சு சாக வந்திருக்கான். ஐயா என்னடா நீ ஏன்டா? நானும் மருந்தை குடிச்சு சாகத்தாட்ட வந்து. அப்பதான் நான் சொன்னேன், சுப்பிரமணி நீனு நானும் சின்ன பிள்ளை வந்து ஒண்ணு மண்ணாவே தெரிஞ்சா சாக போறப்ப கூட ஒன்னா செத்துருவோம்டா. நம்ம ரெண்டு தண்ணிக்கு போனாலும் ஒன்னா போவோம், குடிக்க போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா போவோம், அதுக்கு போனா ஒன்னா போவோம், சாகுறப்ப ஒன்னாவே சாவமுடா. சுப்பிரமணி மருந்து பாட்டில கீழே தூக்கி போடுறான். நான் வச்சிருக்க கவுத்துல ரெண்டு பேரும் ஒன்னாவே தொங்கி ஒன்னாவே செத்து ஒன்னாவே மேல போயிருவோம்னு சொல்லிட்டு சித்தப்பா. சுப்பிரமணியும் சேர்றான்னு ஒத்துக்கிட்டியா? ரெண்டு பேரும் கவுத்த போட்டோம், ரெண்டு பேரும் தொங்குனோம். ஆனா சுப்பிரமணி மட்டும் வீட்டை விட்டு கிளம்புறப்ப எமகண்டத்துல கிளம்பிருப்பான் போல. ரெண்டு பேரும் தொங்குனதுல அவன் மட்டும் செத்து போயிட்டியா, நான் மட்டும் பொழைச்சுக்கிட்டேன். எப்படா? ஏண்டா ரெண்டு பேரும் தானே தொங்குனீங்க? அவன் மட்டும் செத்தியா, நீ எப்படி பொழைச்ச? அந்த விளங்காதவன் கவுத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்குனியா, சரி நான் அவன் காலை பிடிச்சுக்கிட்டே தொங்குனேன். ஏன் கவட்டியை பிடிச்சி தொங்க வேண்டியானே? ஏற்கனவே அவன் செத்துட்டியா, இதுல இருக்கிற மேற்கொண்டு வாய சொல்றியா சித்தப்பு? ஆனா இன்னைக்கு நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். என்ன இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் ஹெவி டான்ஸ். ஆமா எப்படி? நான் என்னத்த சொல்லதுக்கு போன வட்டமே அந்த லூசு முண்டை தான் வந்து இருக்கிற குறை காலை வேற ஒடிச்சிட்டு போனா. லூசா இருந்தா துணியை சுத்திக்கணும்டா. இந்த வட்டம் அந்த லூசு முண்டை தான் வந்திருக்கா. விட மாட்டேன். அந்த பிள்ளைய சக்கே பிரட்டுற நீ. நீ சொல்லி நான் சும்மா இருப்பேனா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்ன சமாச்சாரம்? இல்ல இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நாடகம் பாக்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த நாடகத்துல வந்திருக்க நடிகர்கள் வந்திருக்கும் பெரிய விஷயம் கிடையாது. இங்க வந்திருக்க உண்மைக்குமே தாய்மார்கள் நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. எனக்காண்டி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை வரவே வராது. இது நான் கண்ட ஒரு அனுபவ ரீதியான ஒரு உண்மை. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருதா, இந்த ரெண்டு பேரு மட்டும் ரெண்டு விஷயத்த செய்யாம இருந்தா போதும். என்ன ரெண்டு விஷயம்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வராம இருக்கணும்னா புருஷங்கார வீட்டுல இருக்கிறப்ப பொண்டாட்டி டிவியை நோண்டாம இருக்கணும். சரி. அதே போல பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்ப புருஷங்காரன் செல்ல நோண்டாம இருக்கணும். என்ன காரணம்? இந்த ரெண்டு பேருமே இதை நோண்டாம இருந்தோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. ஆனா பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்க, இவன் முண்டை செல்ல நோண்டிக்கிட்டே புருஷனை பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டான். சரி விட்டு சொல்லனா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பெண்கள் இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்ன, ஏன்னா இந்த ரிமோட்டை வச்சு சீரியல போட்டு பார்த்தாங்கன்னா 1 மணி நேரம் திரும்பியே தொலையாதுங்க. இதுல என் வீட்டுல ஒரு கூத்துற வச்சு கேளுங்களேன். என் வீட்டுல இப்படித்தான் பொண்டாட்டி ரொம்ப நேரமா சீரியல பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் அப்பத்தான் சொன்னேன், ரொம்ப நேரம் நாடகத்துக்கு போயிட்டு வந்து நான் சொன்னேன், எம்மா பசிக்குதுமா சோறு ஊத்துமாண்டேன். வந்துட்டீங்களாக்கு சேத்த உக்காருங்க, டிவியில விளம்பரம் போடட்டும்டா. சரி விளம்பரம் போடட்டும்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல. 5 நிமிஷம் கழிச்சு விளம்பரத்தை போட்டேன். என் பொண்டாட்டி ரிமோட்டை வச்சுக்கிட்டே திடுத்துன்னு அடுப்பாங்க இருக்கல போனா. சரி சில்வர் தட்டை எடுத்தா என் முன்ன வந்து வச்சால, மறுபடியும் டிவியில சீரியல போட்டேன். போய் ரிமோட்டோட உக்காந்துட்டான். 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் விளம்பரத்தை போட்டாங்க. ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு என்னை சடக்குன்னு திரும்பி ஒரு வார்த்தை கேட்டா செருப்பிட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன கேள்விடா? என்ன பார்த்து கேட்டா, மாமா இந்தா சாப்பிட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்க மாட்டியா, எதுக்கு வெறும் தட்டை வச்சே உக்காந்துருக்கன்னு கேக்குறா. என்னடா பொண்டாட்டிய பெத்து வச்சிருக்க விளங்காதவளே? வச்சதே வெறும் தட்டு மயிர் தான்டா. அப்ப அந்த அளவுக்கு புத்தி மயிர் மாதிரி ஓடிக்கு இருக்குது. என்னப்பா அது போக உண்மையிலே உன் பொண்டாட்டியோட உன் மாமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என்னடா சொன்ன? ஏண்டா என் மாமியா கிழட்டு முண்டடா, அதிகமாடா விட மாட்டேன். அது வந்து தெய்வம் மாதிரிடா. தெய்வமா போயிருச்சுடா, மேல போயிருச்சுடா. ஏன்னு கேளு. ஏன் உன் பொண்டாட்டிக்கு துணையா இன்னொரு பிள்ளைய பெற்றிருந்தா நம்ம 2 பேரும் சகலையா இருக்கலாம்ல. அப்படி பேசாதப்பா. இந்த நாள தான் என் பொண்டாட்டி கடைசி பிள்ளையா பிறந்திருக்கா. ஆமா
இந்த மாதிரி நமக்கு சங்காத்தை வேணாம்னுதே நான் தேவரையா மாதிரி சும்மாவே திரிஞ்சிருக்கலாம். என்ன பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் துணை வேணும் இப்ப வாழ்க்கையில வினையா போயிருச்சு. இருக்கட்டு. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணதும் போச்சு, 2 பிள்ளை பிறந்ததும் போச்சு, உலக லோக்கல் தரமா போயிட்டா. இந்த 3 நாளா செய்முறை செஞ்சே செத்துக்கிட்டு இருக்கேன். இப்பத்தேன் சொந்தக்காரங்க எங்கிட்ட இருந்து வாராங்கன்னே தெரிய மாட்டுது. அட கதவை அடைச்சிட்டு போனாலும் இடையில வந்து பத்திரிக்கை நுழைச்சு விட்டு போறாங்கடா. எங்கிட்டே வீட்டை கண்டுபிடிச்சு வாராங்கன்னு தெரியல. பத்திரிக்கையை பரட்டு பார்த்தா அவன் 5000 ரூபாய்க்கு குறையாம செஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு 100 ரூபானாலும் கூட போட்டாதே கௌரவமா இருக்கும்னு வீட்டுக்கு செய்முறை செஞ்சே செத்தா. அடங்க ஒக்கா மக்க இன்னும் நம்ம எல்லாம் கல்யாணம் முடிக்காத வச்சு நமக்கு இன்னும் செய்முறை சொல்லல. பாப்போம் எது எப்படியோ. என்னங்க அப்படி பேசாதீங்க நீங்க வேற. எது எப்படியோ நான் ஐயாவை கும்பிட போறேன். அப்பதான் ஐயா நல்ல முடியும் அருள் கொடுப்பா. போட. ஆமா. ஹலோ எத்தனையோ பேர் இருந்தாலும் தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த பசுமன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா மீது நம் புகழ்தனை பாடிவிட்டு நம் கலைப்பணியை சார்வோமா? ஹலோ இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தர மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவரனும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரும் நாங்களுமே. எங்க சேது நாடு கண்டெடுத்த சீதனமே. கையில் வச்சு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா. அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா. அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயல வசதி பல செய்தவரா. தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயல வசதி பல செய்தவரா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை தூசியை கண்டாரு. தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு ஏசிய மனிதரை தூசியை கண்டாரு. நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கித்தானே நின்றாரு. தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கித்தானே நின்றாரு. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. சரித்திர தலைவரான் தேவரை பாருங்க சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? சரித்திர தலைவரான் தேவரை பாருங்க சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் முருகனாக நல்லாசி கொடுக்கிறார். தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார். தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. என்னங்கய்யா பாட்டு எப்படி அருமையா இருந்துச்சு அதே மாதிரி உங்க ஆக்ஷன் சும்மா இல்லைங்க. நடிப்பு இயல் இசை நாடகம். ஏன்னா நாடகம் என்பது நடிக்கத்தான் வந்திருக்கோம். உலகத்துல எல்லா பேருமே ஒரு விதத்துல நடிகந்த. நம்ம காசுக்கு நடிக்கிறோம் அவங்க வாழ்க்கைக்கு நடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன் நடிக்கிறது தப்பு இல்ல தானே?
உண்மையா நடிக்கணும். ஆனா தப்ப கூட சில பேர் பண்ண தெரியாம தப்பா பண்ணிட்டு போயிடுறான். இதுல இன்னொரு குத்து தெரியுங்கன்னா, தப்பு செய்யறது கூட பெரிய விஷயம் கிடையாதான், அந்த தப்ப கூட சரியா பண்ண கத்துக்கிறணுமா. சில பேர் தப்ப கூட தப்பா பண்ணிதான் சில இடத்துல செருப்படி எடுத்துடுறாங்க. அது ஒரு விஷயம் தெரியுமா சித்தப்பா? ஒரு ஆளுக்கு இப்படித்தான் ரொம்ப பசியா இருக்குன்னு ஹோட்டலுக்கு போயிருக்கான். ரொம்ப பசியா இருக்குன்னு ஹோட்டலுக்கு போயிருக்கான். சரி, ஹோட்டல்ல போனா ஹோட்டல்ல ஒண்ணுமே இல்ல. இவனுக்கு தொப்புல பிடிச்சு சுண்டி இழுக்குது. பசி தாங்க முடியல. ஐயோ அண்ணே கடைக்காரனே ஏதாவது இருந்தா கொடுங்கனே, வயிறு ரொம்ப வலிக்குதேன்னு இருக்கான். தம்பி ஹோட்டல்ல இப்பதாப்பா மாவாட்டிக்கு இருக்கேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம்னால ஆகும்ட. ஐயோ அரை மணி நேரத்துக்குள்ள செத்துருவனே, ஏதாவது இருந்தா கொடுனேன்னு சொல்ல, தம்பி வேணும்னா ஜூஸ் இருக்கு போட்டு தர வாண்டிருக்கான். அண்ணே ஜூஸ்னாலும் போட்டு கொடுனே. அப்பத்தே இவன் ஜூஸை போட போயிருக்கான், அங்க மிச்சி ஓடல. ஏன்னா தம்பி மிச்சி ஓடலனா கரண்ட் கட் ஆயிருச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆகும்ட. ஐயோ ஏதாவது குடுனேன்னு இருக்கப்பத்த எதிர்த்த டேபிள்ல ஒரு ஜூஸ் பாட்டில்ல ஜூஸ் நல்ல ஃபுல் ஜூஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸ் ரெடியா இருக்குது. ஆனா இங்க ஒரு கூத்துற தெரியுமா, ஆப்பிள் ஜூஸ் ரெடியா இருக்கு, ஆப்பிள் ஜூஸை வச்சிருக்கவே பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, கவனிக்கல. அப்பத்தான் இந்த வயித்த வல்ல கத்திரவை நினைச்சானா, எப்படி 5 நிமிஷத்துல அடுத்த ஜூஸ் வந்துடும். அந்த அடுத்த ஜூஸ் வரக்குள்ளி இந்த ஜூஸை குடிச்சு புட்டு வர்ற ஜூஸ் அவனுக்கு வச்சிருவான். அவன் பேப்பர் தானே படிச்சுக்கிறியான்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போய் டேபிள்ல உட்கார மாதிரி உட்காந்து சைஸா ஜூஸ் எடுத்து குடிச்சுட்டான். குடிச்சு முடிக்க வாந்தி எடுத்துட்டான். ஏன் உள்ளுக்கு ஒரு பள்ளி செத்து போய் கிடந்திருக்கு, ஒபக்குன்னு வாந்தி எடுத்து வைக்க. அப்பத்தான் பேப்பருக்காரன் பேப்பரை இறக்கிட்டு சொல்லியிருக்கான், நீயுமா வாந்தி எடுத்துட்டேன் இருக்கான். இந்த முண்டை ஏற்கனவே வாந்தி எடுத்து வச்சிருந்திருக்கான். கப்புளியே வாந்தி. இன்னைக்கு நிறைய பேர் வாந்தி இருக்க அதே ஆப்பாயில் போட்டுல குடுக்குறாங்கப்பா. ஆமா, இதுல ஒரு விஷயம், குடிக்கிறீங்க போங்க தப்பு இல்ல, சரியா பார்த்து குடிங்க. ஆமாப்பா, இப்ப குடிக்கிறா பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்க. என்ன இப்பெல்லாம் தண்ணி பழம் தராம ஏமாத்துறாங்களா சித்தப்பா? என்ன சொல்றீங்க? ஆமா, முந்தியெல்லாம் பாருவேன், சித்தப்பே வர்றேன் பெரிய பிறன்னு இப்படி துண்டை வச்சு மறைச்சுக்கிட்டே குடிப்பான். இப்ப அப்பே மையம் பொண்டாட்டி புள்ள ரவுண்டு கட்டி குடிக்கிறாங்கடா. நிறுத்துறான் பேச்ச. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா? ஏடா அப்பா மையெல்லாம் சேர்ந்து குடிக்கிறான், என்னடா சொல்றீங்க? இப்ப அப்படித்தான்டா ஓடிக்கு இருக்கு. தம்பி உன் பேச்சு சரியில்லை. என்ன? நானும் சரக்கு சாப்பிடுவேன் இல்லைன்னு சொல்லல. சரி, ஆனா எங்க அப்பா இருந்தா கொஞ்சம் பயப்பேன், சாப்பிட மாட்டேன். அது உங்க அப்பா மேல வச்ச மரியாதை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை பார்த்தா அதுல ஒரு கட்டிங் கேப்பான்டா, இருந்தாலும் தேவையா? இது குடும்பமா என்னடா நாசம் பத்து போகுது, சும்மா இருடா. எல்லா பொன்னகரமாக திகழக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நமது ஆதனக்குறிச்சி கிராமத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குறைதீர்க்கும் குமரன், எல்லா குறையும் தீர்ப்பான் மனுஷன் முருகப்பெருமான் குறைதீர்க்கும் குமரன் ஆலய வைகாசி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பான முறையில் பசுமொழி கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் நமது முதுகுளத்தூர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் இவரது மடியிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய காதல் திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன்
பழைய பாடல் மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த பிறவி கலைஞனும் ஆகிய அன்பு மைத்துனர் அன்பு மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சூர் நாடு என்னார் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பினன் டோல்ல கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, எங்க கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. வரலாறு கண்டெடுத்த தங்கம் தான் ஐயா, வரலாறு கண்டெடுத்த தங்கம் தான் ஐயா, அவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா, தேவர் வாழ்க்கையே தெய்வீக பிறப்பு தான் ஐயா. கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா. கந்தமில்லா வஞ்சம் கொண்டார் தேவர் தான் ஐயா, இந்த வையகமே போற்றும் எங்கள் தலைவர் தான் ஐயா. வஞ்சமெல்லாம் நெஞ்சம் கொண்டார் மனிதர் யார் ஐயா, இந்த வையகமே போற்றும் எங்கள் தலைவர் தான் ஐயா. வரலாறு கண்டெடுத்த தெய்வம் தான் ஐயா,
தெய்வீக பிறப்பு தானையா கள்ளர் மரவர் அகமுடைய கடவுள் தானையா கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவதானையா ஊருக்காக உழைத்த அந்த உத்தமர் யாரையா அவர் உக்கிரவாண்டி பெற்றெடுத்த தேவரானையா அந்த உத்தமர் யாரையா அவர் உக்கிரவாண்டி பெற்றெடுத்த தேவதானையா அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானையா அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானையா அகிலமெல்லாம் வணங்கும் எங்கள் கடவுள் தானையா எங்கள் ஆதன குறிச்சி கண்டெடுத்த தேவர் தானையா எங்கள் ஆதன குறிச்சி கண்டெடுத்த தேவர் தானையா கள்ளர் மரவர் அகமுடைய கடவுள் தானையா அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா கூட்டம் கூடுதாம் அங்கு பசுமனுக்கு பக்தர் கூட்டம் தேடி போகுதாம் அக்டோபர் 30 கூட்டம் கூடுதாம் அங்கு பசுமனுக்கு பக்தர் கூட்டம் தேடி போகுதாம் பால் குடங்கள் தேன் குடங்கள் ஆடி வருகுதாம் பால் குடங்கள் தேன் குடங்கள் ஆடி வருகுதாம் எங்கள் இந்திராணி பெற்றெடுத்த தெய்வத்துக்கு தான் எங்கள் இந்திராணி பெற்றெடுத்த தெய்வத்துக்கு தான் கடவுள் தானையா அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா வரலாறு கண்டெடுத்த தங்கம் தானையா அவர் வாழ்க்கைய தெய்வீக பிறப்பு தானையா கள்ளர் மரவரகமுடைய கடவுள் தானையா அவர் கந்தன் அருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு மண்ணுலகம் தந்ததொரு நீதி பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று சோதி போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்டே மன்னரினந்தான் முக்குளத்தை சேர்ந்தே தேவர் மகாந்தான் போற்றி பாடடி பொன்னி நம்ம தேவர் காலடி மண்ணே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டி பாட்டை கேளு மழை போல் துன்பம் பனி போல் தீரும் சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமரே கதைய கொஞ்சம் அறிந்து கொஞ்சம் கேளுங்களே வீரமுள்ள ஆம்பளே நாமரவர் குலமணிப்புள்ள வீரமுள்ள ஆம்பளே நாமரவர் குலமணிப்புள்ளே வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி தேம்புதைய வானம் தேவர்களில் பூமி கலங்காதே ராசா காலம் வரட்டும் நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து சொல்லு மண்ணுலகம் தந்தது நீதி எவர் மகா பசும் பொன்னேரில் வாழ்ந்ததன்று ஜோதி
மீட்டு வர கேட்கிறோம். ராமலிங்க சாமி போல உன்னை என்று பார்க்கிறோம். நாடு நலமாக மண்ணில் மீட்டு வர கேட்கிறோம். தேவர் காலடி மண்ணே